எப்போவுமே வரமாட்டா. விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கா. விவாகரத்தா? இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் பிரச்சனை என்கிட்ட சொல்ல? இல்லை, நீங்களே எவ்வளவோ பிரச்சனையில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் என் பிரச்சனையும் சொல்லி உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லாமல் விட்டேன். என்ன பிரச்சனை? பிரச்சனை ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க மட்டும் இல்லை, பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் தான். ஏதாவது ஹெல்ப்பாவது நான் பண்ணியிருக்கலாம்ல. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? பரவாயில்ல, தேவைப்பட்ட நானே கேட்குறேன். அப்போ நான் கிளம்புறேன். என்னையே மூணாவது ஆளா நினைச்சுக்கிட்டீங்க? ஏமா இவ்வளவு நடந்திருக்குல்ல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ரேகா, எந்த காரணத்துக்காக நான் என் புருஷனை விட்டுட்டு வந்தனோ அதே காரணத்துக்காக தான் ரம்யாவும் புருஷனை விட்டுட்டு வந்திருக்கா. அதுவும் இல்லாம பிரசன்னா எங்களை விட உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க பிரசன்னாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. நோ பிரியா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் டைரக்டா கேள்வி கேட்கறவனா. ரம்யா நினைக்கிற மாதிரி பிரசன்னா ஒன்னும் புத்தி கெட்டு அலைஞ்சிட்டு இல்லை. இந்த காலத்துல டைவர்ஸுங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கலாம். ஆனா சந்தேகத்தினால 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அவங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க சொன்னதே நாங்க 2 பேரும் தான். அம்மா, ரம்யா தான் ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்தான்னு நினைச்சேன். நீங்களே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ரம்யா, இங்கே பாருமா, நான் உன்னோட சிஸ்டர் மாதிரி நினச்சி சொல்கிறேன். பிரசன்னா அன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொன்ன போது எவ்வளோ எமோஷனல் ஆயிட்டார் தெரியுமா? எல்லாமே நடிப்பு. ஏன் எதிர்க்கவே இந்த மதுபாலா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் ஜோக் அடிக்கிறதையும் எந்த பொண்ணாடி தான் பார்த்துட்டு சும்மா இருப்பா? ரம்யா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் தப்பான தொடர்பே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா முன்னாடியே அவங்க சிரிச்சு பேசியிருப்பாங்களா? இந்த பாரு, தப்பு செய்யறவங்க இயல்பாவே இருக்க முடியாது. That's the psychology. அவங்க 2 பேரும் லாட்ஜ்ல ஒரே ரூம்ல கும்மால அடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதை நீ கண்ணால பாத்தியா? அந்த கன்றாவிய கண்ணால வேற பார்க்கணுமா? அம்மா ப்ளீஸ், இல்ல நீ அதை கண்ணால பாத்தியான்னு நான் கேட்கிறேன். நான் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். உண்மைன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா இது? இந்த காலத்துல கண்ணால பாக்குற நிறைய விஷயங்களே உண்மையா இல்லாத போது நீ பார்க்காம ஒரு முடிவெடுத்து எப்படிம்மா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? லாட்ஜ்ல பிரசன்னா பேர்ல ஒரு ரூம் இருந்துச்சு, கரெக்ட். ஆனா அந்த ரூம்ல பிரசன்னாவோ மதுபாலாவோ தங்கல. நார்த்ல இருந்து ஒரு அதிகாரி வந்திருந்தாரு. அவரை பிரசன்னா ஸ்பெஷலா இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக அந்த அதிகாரிக்காக பத்திரிகை சார்பா ஒரு ரூம் புக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பிரசன்னா சொன்னதா?
பிரசன்னா சொன்னதுனால மட்டும் நான் அதை நம்பல. லாட்ஜில் விசாரிச்சேன், பெல் பாய்கிட்ட கூட விசாரிச்சாச்சு, இன்ஃபேக்ட் அந்த அதிகாரி கிட்ட கூட விசாரிச்சாச்சு. பிரியா, உங்களுக்கே தெரியும், என்னோட தங்கச்சி வசந்தியோட கல்யாணத்தை அன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்ட போறவன் குமரன் ஒரு டெரரிஸ்ட்னு தெரிஞ்ச உடனே அவனை நான் சுட்டு கொன்னுட்டேன். அன்னைக்கு நான் பிரசன்னா கிட்ட கேட்டேன், என்னோட தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு. அவர் மாட்டேன்ட்டாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு ரம்யா மேல இருக்கிற அன்பு. என்ன கேட்டீங்கன்னா அந்த அன்பு ஜாஸ்தியா இருக்கே தவிர 1% கூட இப்ப குறையல. என்னோட ஆதங்கம் தான், தப்பே செய்யாத 2 பேரு பிரிவுன்ற தண்டனைய எதுக்காக அனுபவிக்கணும்? இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரம்யாவும் பிரசன்னாவும் ஒன்னா இருக்கிறது தான் நல்லது. வாழறதுக்கு காலம் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் ஹலோ சார், நான் மேனேஜர் பாலு பேசுகிறேன் சார். சார், நீங்கள் சொன்னபடி பேங்க்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் 45 lakhs எடுக்க சொன்னீங்க, ஆனால் 40 lakhs தான் கிரெடிட் ஆகிருக்கான். அதனால் 40 lakhs எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் சார். இப்போது போகிறதுக்கிட்டே இருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். டிராஃபிக் ஜாம் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடுவேன் சார். ஒரு 1 hourக்குள்ளே வந்துடுவேன் சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். நாகராஜன். சொல்லுங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. போகிறேன் சார். முதலாளி சத்தம் போடுறாரு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? போரூர் சிக்னல் இருக்கு. சிக்னலில் மாட்டிக்கிட்டோம்னா எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகிடும் சார். ஷார்ட் ரூட்டில் போனோம்னா எப்படியும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் சார். நீங்கள் ஷார்ட்கட்டில் போகிறதுனாலும் போங்க, எப்படி போனாலும் சரி சீக்கிரத்தில் போயிடணும். ஓகே சார். ஏன்னா முதலாளி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி சார், போயிடலாம் சார். எப்படியும் போயிடலாம் சார். ஆமாம்மா, போயிடலாம். என்னடாச்சு? பேங்க்லேருந்து வண்டி கிளம்பியாச்சுண்ணே. கதிரவேல் ஃபோன் பண்ணான். ஷார்ட் கட்லையா? போரூர் சிக்னல் முன்னாடியா? ரைட்டா லெஃப்டா? டேய், பசங்க கிளம்பிட்டானுங்க, வண்டி மட்டும் ஃபாலோ பண்ணு.
நிறுத்தா வண்டிய ஓய் ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூமா சார்? ஆமாங்க. சார் நாங்கள் சொல்லுங்க. பேங்க்லேருந்து 40 லட்சம் ரூபாய் எங்கள் கம்பெனி பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது வழியில் 3 பேர் மறிச்சு எங்களை அடிச்சு போட்டு பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னங்க சொல்றீங்க? பணம் பூரா போச்சு சார். யாரும் தெரியுமாங்க உங்களுக்கு அவங்களாம்? ஐயோ யாருன்னு தெரியல சார். வந்தவங்க அடிச்சு போட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார். எத்தனை பேருங்க? யாருன்னு தெரியல. 3 பேர் இருந்தாங்க சார். அப்படியா? எந்த ஏரியா? ஏஆர்எஸ் கார்டன் பக்கத்தில் சார். சார் ஒரு கால் டாக்ஸி விசிட்டிங் கார்டு மட்டும் இருக்கு சார். அதை போட்டு போயிட்டாங்க. நம்பர் என்ன சொல்லுங்க. நம்பர் சொல்கிறேன் சார். தாங்கண்ணே. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இல்லைண்ணே. ஒரு வாரம் யாரும் ஏறல கூட. கிளம்புங்க. கண்ட்ரோல் ரூம் ஓவர். எஸ் ரிப்போர்ட்டிங் ஓவர். TN 10U 2638 மாருதி ஆம்னி வேன் வந்தா பிளாக் பண்ணி பிடிச்சு வச்சிருங்க. ஓவர். என்ன கேஸ் சார்? ஓவர். யோ சொன்னாதான் பிடிப்பியா? 40 லட்சம் ரூபா பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு வராங்கயா. ஓவர். சரி சார், வந்தா பிடிச்சிடுறோம் சார். ஓவர். யோ என்னையா எவனோ 40 லட்சம் ரூபாய் கொள்ளி அடிச்சுட்டு இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கானாயா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓ நிறுத்து நிறுத்து நிறுத்தியா நிறுத்து. வண்டி எங்கேருந்து வருது சொல்லியா? வண்டி எங்கேருந்து வருது? ஹலோ இப்படி வா. ரொம்ப அதிகாரமாக கூப்பிட்றான். வண்டி எங்கேருந்து வருது? நீ எது கேட்குற? இந்த வண்டியை செக் பண்ண சொல்லி எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு. இது யார் வண்டின்னு தெரியுமா? யார் வண்டியா இருந்தா நான் வண்டி செக் பண்ண சொல்லி எனக்கு உத்தரவு. ஜேசி சின்னதுரை சாரோட வண்டி. அப்படின்னாலும் செக் பண்ணுவியா? என்ன நம்பிக்கை இல்லையா? வேணா ஃபோன் பண்ணட்டுமா? வேணாம் சாரி சார். நீங்கள் போகலாம் சார், போங்க. டிரைவர் வண்டி டே. போகலாம் போகலாம். யோ லைசன்ஸ் இருக்கா? இங்கே வாங்கய்யா. என்ன சொல்றீங்க நீங்க? வண்டியை ஸ்டாப் பண்ண ஆர்டர்ஸ் இருக்குல்ல, எப்படி நீங்க விடலாம்? ஓவர். ஸ்டாப் பண்ணி கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு ஜேசியோட வண்டின்னு சொன்னா மேடம். ஓவர். ஜேசியோட வண்டின்னு சொன்னா உடனே நம்பிடுறதா? என்ன? சரி, வண்டியோட நம்பர் என்ன? ஓவர். மேடம் TN 10U 2638 மேடம். ஓவர். என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? ஓவர். ஏஆர்எஸ் கார்டன் வழியா டுவர்ஸ் வடபழனி போயிட்டு இருக்கு மேடம். ஓவர். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓவர்.